ஒரு மனிதர் ஃபாரின்லேருந்து நிறைய பொருட்கள் எடுத்துகிட்டு வந்தார், நிறைய திங்ஸ் வாங்கிட்டு வந்தார். அப்போல்லாம் ரொம்ப கஸ்டம்ஸ் ரொம்ப அதிகமாக கட்டணும் இல்லையா, ரொம்ப பெரிய பெரிய ஜாமான்லாம் எடுத்துகிட்டு வந்தால் இங்கே கஸ்டம்ஸ் கட்டணும். அப்போது இவர் என்ன பண்ணார், இங்கே ஒரு கஸ்டம்ஸ் அதிகாரி அவருக்கு நல்ல பழக்கம். அந்த பழக்கமாக இருந்ததுனால அவர்கிட்ட என்ன சொன்னார், நீ என்ன செய்ய, நான் இங்கே வரும்போது நீ என்னை மீட் பண்ணி எல்லாத்துக்கும் கஸ்டம்ஸுக்கு நான் பணமே கட்டாமல் என்னை நீ என்ன செஞ்சிடணும், வெளியே கொண்டு வந்துடணும் அப்படின்ட்டார். சரி சரி ஐயா நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி. இவர் நிறையா பொருட்கள் வாங்கிட்டார். எல்லாத்தையும் வாங்கிட்டு இங்கே வர்றார், ஏர்போர்ட்டுக்கு வர்றாரு. ஆளை காணும். சொன்ன ஆள் நான் அனுப்பேன், உனக்கு பேர் வச்சுட்டு நான் அனுப்பேன், உன்னை என்னை கரெக்டாக கண்டுபிடிச்சி உன்னை கூப்பிட்டு போயிடுவேன் எல்லாம் சொன்னார். இவர் பார்க்குறாரு ஆள் இல்லை. கடைசியில் அவரை பிடிச்சி எல்லா பொருட்களுக்கும் எல்லாத்துக்கும் பணம் போட்டாச்சு. கடைசியில் வெளியே வந்த பிறகு என்னடா இது, இந்த ஆள் இப்படி பண்ணிட்டாரேன்னு பார்த்தா அந்த ராத்திரி நேரத்தில் ஒரு ஆக்சிடெண்ட்டில் அந்த மனுஷன் மரித்தே போனார். அதனால்தான் நம்ம யாரையும் நம்பக்கூடாது, மனுஷங்களை நம்பி இருக்கக்கூடாது. சில சமயங்களில் நம்ம அவங்கள நம்புறதுனால அவங்க வாழ்க்கைக்கே என்ன ஆயிடக்கூடாது, பாதிப்பு வர்ற மாதிரி நம்ம நடந்துக்க கூடாது. ஏனென்றால் மனுஷங்க தான். மனுஷங்கள் எப்போவுமே ஒரு லிமிட்டாக தான் உதவி செய்ய முடியும் இல்லையா, ஆனால் கர்த்தர் உதவி செய்தால் அது அன்லிமிட்டடாக இருக்கும். ஆமே பாருங்க, இந்த பானை பாத்திரக்காரன் மட்டும் அன்னைக்கு ஞாபகம் வச்சு இந்த யோசேப்புக்கு ஒரு விடுதலை வாங்கி கொடுத்துருந்தா எங்கேயோ எகிப்தில் ஒரு மூலையில் ஒரு வேலை செஞ்சிட்டு இருந்திருப்பார். ஆனால் ஆண்டவர் அவனை மறக்க வைத்து கர்த்தருடைய நேரத்தில் அவர் சித்தத்தின்படி அவர் திட்டத்தின்படி அவர் கிரியை செய்யும் பொழுது பார்வோனே யோசேப்பை தேடி வரும்படி செய்து பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தை கர்த்தர் கொடுத்தார். நீங்கள் மனுஷனை நம்பினா மனுஷன் செய்கிறதெல்லாம் இவ்வளவுதான், அவனால் முடிஞ்சது அவ்வளவுதான். ஆனால் கர்த்தர் செஞ்சா அவ்வளோ பெரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுப்பார். இணையதளத்தில் கேட்டுட்டு இருக்க நீங்களும் மனுஷனை நம்புறதை விட்டுருங்க, கர்த்தரை நம்புங்க. கர்த்தர் உங்களுக்கு உயர வானத்தின் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தின் ஆசீர்வாதங்களினாலும், வேதத்தில் ஒரு வசனம் உண்டு, மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளோ தூரம், பூமிக்கும் வானத்துக்கும் எவ்வளோ தூரம். அப்போ எவ்வளோ ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். வாக்கு பண்ணினவர் மாறாதவர். ஆமேன். ஆனால் நம்ம தான் அவசரப்பட்டு அப்புறம் மனுஷனை நம்பி அதை இதை பேசி நமக்கு வருகிற ஆசீர்வாதங்களை நாம் மட்டுப்படுத்தி விடுகிறோம். இன்றைக்கு நீங்கள் ஆண்டவரை நம்பி இருங்க. ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்ப ஆண்டவரே, நீங்கள் எங்களை ஆசீர்வதிச்சா அது ஆசீர்வாதமாக இருக்கும்.